காதலையும் வீரத்தையும் இரு கண்களென போற்றி வளர்த்த என் கன்னி தமிழ்நாடே, நீ காதல் கொண்ட நெஞ்சுக்கு நஞ்சூட்டும் வஞ்சகியாக எப்போது மாறினாய்? உலகம் முழுவதும் ஒரே குடும்பம், அதில் வாழும் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் என்ற பரந்த நோக்கம் கொண்ட என் பைந்தமிழ்நாடே, நீ பலருக்கு மத்தியிலே ஒருவனை பைத்தியக்காரனாக்கும் திருப்பணியிலே எப்போது இறங்கினாய்? தாழ்வின்றி வாழத் தகாதவர்களுக்கு கூட தனி சுதந்திரம் அளித்த என் தாய் திரு நாடே, நீ சஞ்சலத்தால் நெஞ்சுடைந்த பஞ்சைக்கு சாகக்கூட சுதந்திரம் அளிக்காத சண்டாளியாக எப்போது மாறினாய்? என்னை போன்ற எத்தனையோ பெயர் தங்கள் மனதுக்கு பிடித்த பெண்களை நித்தம் நித்தம் மணந்து உன் மடியிலே தவழ்ந்து விளையாடுகிறார்களே, அதில் எனக்கு மட்டும் என் மனதுக்கு பிடித்த பெண்ணை மணந்து விளையாட இடமில்லையா? பார்க்கும் இடமெல்லாம் பச்சை மரங்கள். அந்த பச்சை மரங்களை நோக்கி சிறகடித்து பறந்து வரும் பறவைகளை சிரித்து வரவேற்க பூத்த பூக்கள், அவைகளை தாங்கி நிற்கும் உச்சாணி கிளைகளிலே ஊசலாடும் ஊர்க்குருவிகள், பார்த்து அனுபவிக்க கண்கள் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்கள் தேடும் பெண் மட்டும் என்னை பட்டமரமாக்கிவிட்டு எங்கேயோ போய்விட்டாள். இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் நான் அவளை தேடி அலைவது? போதும் போதும், அவளை தேடி தேடி திக்கு திசை தெரியாமல் நான் திரிந்ததெல்லாம் போதும். பட்டமரத்தை வெட்டி வீட்ட ஒரு சிறு கோடரி போதுமென்றால் எப்போதும் அவளையே எண்ணி ஊசலாடி கொண்டிருக்கும் என் உயிரை போக்கிக் கொள்ள இந்த ஒரு முழ கயிறு போதாதா? இது கூட தேவையில்லை. அதோ வந்து விட்டான் ஆபத் பாண்டவன், அதோ வந்து விட்டான் அநாத ரட்சகன், அதோ வந்து விட்டான் என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவன். அட பாவி, இங்குமா வந்து விட்டாய்? என்னை வாழத்தான் விடவில்லை, சாக கூடவா விடக்கூடாது? இல்லை, என் அப்பன் இல்லை. நீ சொன்னதை நம்பும் அரியா பருவத்திலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு ஆயுள் புறாவும் அதையே நினைவுபடுத்தி என்னை அடிமை போல் நடத்தி வந்த என் அப்பன் இல்லை. நீ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த சதிகாரனுக்கு கோபம் குதித்துக் கொண்டு வந்து விடுமே. அவனா அடித்த பிறகும் என்னை சும்மா விட்டிருப்பான். இல்லை, என் அப்பன் இல்லை. நீ ஜீவா, ஜீவாவா, என் ஜீவாவா, நினைவு தெரிந்த நாள் முதல் என் உடம்பின் உயிராய், உள்ளத்தின் எதிரொலியாய், கண்ணின் மணியாய், கருத்தின் உருவமாய் இருந்த என் ஜீவாவா, இருளை ஊடுருவி செல்லும் மின்னலை போல உன் குரல் என் இதயத்தை ஊடுருவி செல்கிறதே ஜீவா. உதட்டால் அல்ல, உள்ளத்தால் பேசும் உன் பேச்சு உறங்கி கிடந்த என் உணர்ச்சியை தூண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இழுத்துச் செல்கிறதே ஜீவா. காலம் நமது நட்பை பிரித்தாலும் அந்த காலத்தால் வளர்க்கப்பட்ட தாடியும் மீசையும் உன் கள்ளங் கபடமற்ற முகத்தை என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கணம் மறைத்தாலும் நினைத்ததை செய்து முடிக்கும் உன் நெஞ்சு எதற்கும் அசைந்து கொடுக்காத உன் அகத்தை பளிஞ்சு போல் எடுத்து காட்டுகிறதே ஜீவா. ஜீவா, எங்கே வந்தா இந்த நேரத்தில்? ஏன் வந்தா இந்த கோலத்தில்? ஐயோ, பற்றாத ஜீவனதியான உன் வாழ்க்கை பாதையிலே சந்தித்து வசந்த கீதம் பாட வேண்டிய நான் மரண பாதையிலே சந்தித்து மயான கீதமா பாட வேண்டும். ஜீவா, ஜீவா, ஜீவா. யார் நீ? என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிந்ததா? சொல்லுகிறேன் ஜீவா. பிறந்த நாட்டாலும் பேசும் மொழியாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, வளர்ந்த ஊராலும் வாழ்ந்த முறையாலும் ஒன்றுபட்டவர்கள். பள்ளி படிப்பாலும் பழகின தோஷத்தாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, பகுத்தறிவின் பலத்தாலும் பணத்திற்கு நம்மை விற்காத பண்பாலும் ஒன்றுபட்டவர்கள். ஜீவா, சீர்கட்ட சமூகத்தின் செல்வ மகன் நீ. உங்கள் சுகத்துக்காக புல்லை கூட பொறுமையோடு புசிக்கும் என்பதற்காக கையா வெட்டி விடுகிறோம். அழாதே ஜீவா. என்னால் நீ உன் அப்பனை அடித்த பாவத்திற்காவது அழாகாமல் இருந்தாயே, அதுவே போதும்.
வா. என்றைக்காவது ஒரு நாளம் என்றுதான் இருந்தேன். ஆனால் இந்த கோலத்தில் அல்ல, புதுமண கோலத்தில் இருந்தேன். என்ன நடந்து விட்டது? கனவு கிளி ஒருத்தி மனையிருளும் நீங்கே அருள்வாய் நீயே வாழ வேணுமே மாந்தரானந்தமாய் வாழ வேணுமே. நாட்டில் அமுழ பசியும் பிணியும் பகையுமே அகல வேணுமே. அமைதி சூழ பசியும் பகையுமே அகல வேணுமே. ஆனந்தமாய் வாழ அன்பு மார்க்கம் கண்ட அறிவின் தீபமே மக்களகத்தினழுக்கு என்னும் கோபதாபமே. அன்பு மார்க்கம் கண்ட அறிவின் தீபமே மக்களகத்தினழுக்கு ஆனந்தமாய் வாழ வேணுமே. உள்ளம் கண்ட கனவுகளும் இதமாயே கல்வி அறிவு மொழியே ஆனந்தமாய் வாழ வேணுமே. சிரித்து மலர்ந்த முகத்தை காட்டு சிவந்த ரோஜாவே உன்னை போல் மலர்ந்த முகத்தினூடுமானோ சிரித்து மலர்ந்த முகத்தினோ வாழ்வில் மனமு வீசியே ஆனந்தமாய் வாழ வேணுமே. நாட்டில் அமைதி சூழ பசியும் பிணியும் பகையுமே அகல வேணுமே. ஆனந்தமாய் வாழ வேணுமே. மாந்தர் ஆனந்தமாய் வாழ வேணுமே. பாலும் தேனும் கலந்தது போல் பாவமும் ஜீவனும் நிறைந்த அன்பிலே நான் என்னை மறந்தேன். ஏன் இந்த உலகத்தையே மறந்து அவளையும் அவள் ஆடல் பாடலையும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என் நண்பன் எப்போது வந்தானோ எனக்கு தெரியாது. போடுங்க. அதுக்கு என்னங்க? தனி நிமிர்ந்து உட்காரடா வீரத்தமிழனே. என்னப்பா வெக்கமோ? ஒரு நாட்டமா அம்மியே கைலாசம் அடுப்பங்கரையே வைகும்னு இல்லாம பணம் கண்ட படிப்பை விட அனுபவம் கண்ட அறிவு தாண்டி அவசியம் வேணும். என்னமோ எந்த இலையில எழுத்து சின்ன பள்ளிக்கூட நிழல்ல கூட நான் என்னது இல்ல அத சொல்லுவியா? சிவா சிவா என்னப்பா? கணக்கான முகவெட்டு, கம்பீரமான உடற்கட்டு. நிறுத்தப்பா, அதுக்குள்ள அடுக்காத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா கண்ணு. என்னங்கடா உங்க ரகசியத்துல வெடி விடுங்க. அந்த வேலையை பார்க்காம. இல்ல மாமா. அப்பா மாமாவா? என்னங்க தம்பிக்கு இன்னும் மயக்கம் தெளியல போல இருக்கு. ஆமா, பெண்ண ஒரு மருந்து ஒண்ணு இருக்குதான். பாடவும் வேணாம் ஆடவும் வேணாம், நீ போமா உள்ள. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மங்களா? அவதான் குனிஞ்ச தலை நிமிரலையே. போகட்டும், ஜன்னல் வழியாத்தான் வந்து ஜாடையா பாரு. போடி. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதாமா? உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்புல தான்ப்பா. கருப்போ சிகப்போன்னு கூட பார்க்காம இப்படியும் ஒரு கர்நாடகம் இருப்பாளா? ஏமா அப்படியா? நான் வாழ்ந்தாலும் தாண்டாலும் அதுல உங்களுக்கும் பங்கு இல்லையாப்பா. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சரியம்மா. என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓ, பிரமாதமா பிடிச்சிருக்க. மாப்பிள்ளையாடா நீ? இல்ல மகனாடா நீ? அவருங்க. என்ன அவருங்க? ஆகுத்தன்னா பெல்ட்ட பல்லு 32 பாடிடும். அடாடாடாடா வேற பேசாம அப்படி போங்க. ஏண்டா ஜீவா, கட்டு சொத்துல பெருச்சாலிய வச்சு கட்டினாப்ல பொண்ணு பார்க்க போற இடத்துல இந்த கண்ணு குட்டியெல்லாம் ஏன்டா இழுத்துக்கிட்டு வந்த? விஸ்வாமித்திரர் குணம்னு தெரிஞ்சிருந்து வெகுளித்தனமா பேசலாமாடா பெருச்சாளி? தப்புப்பா, தப்பு தப்பு. ஏன் தம்பி தேதி வைக்க சொல்லவா? அம்மா, தேதியை ரொம்ப தள்ளி வச்சுக்க வேணான்னு சொல்லு.
அதுக்காக அவசரப்பட்டு அஷ்டமி நவமியில வைக்கிறதா? சும்மாரா பெருச்சாளி, இவன் வேற முந்திரி கொட்ட மாதிரி. போட்டு கல்யாணம் செய்துட்டு அப்புறம் நாடோடியா தெரிஞ்ச தெரியவனா என்ன பிடிச்சி தள்ளினாலும் வீட்டை விட்டு போக மாட்டான். ஆமா தம்பி, நீ 1000 பெத்து அமோகமா இருக்கலாம். அம்மா பணத்தோட மனைவி குணத்தோட நல்ல மனத்தோட அடுக்காதடா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணடா கண்ணு. சம்பந்தியும் வந்துட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு? நமக்குள்ள லௌகீக விஷயத்தை வந்துகிட்டு முடிவு செய்வோம். வரட்டுங்களா? போய் வாங்க. அம்மா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வர்றேங்க. போய் வாப்பா. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவளே என் கண்ணானாள். அதனால் பார்க்கும் பெண்களிடமெல்லாம் அவள் முகத்தையே பார்த்தேன். அவளே என் காதானாள். அதனால் கேட்கும் குரல்களிலெல்லாம் அவள் குரலையே கேட்டேன். விழித்திருக்கும் போதுதான் இப்படி என்றால், தூங்கும் போதாவது அவளை நான் மறந்தேனா? அதுவும் பாப்பேன். தகப்ப மகனானாலும் திங்காது வேற இல்ல. நான் தான் அந்த பொண்ணை அஞ்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு காய வைடா. அவர்கள் விளையாட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. வேறு வழி. அந்த புண்ணியவான்களின் பேச்சை கேட்டு அடுத்த கிராமத்திற்கு போனேன். அங்கேயும் அந்த கிளி இல்லை. எவளுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ, அவளை அடையாமல் வீடு திரும்புவதில்லை என்ற உறுதியோடு கால் போன வழியெல்லாம் நாளை மறந்து, மாதத்தை மறந்து, வருடத்தை மறந்து நடந்து கொண்டே இருந்து என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? செயற்கை அழகால் கண்ணை கவரும் காகித மலர்களைத்தான் என்னால் காண முடிந்தது. இயற்கை அழகோடு இனிய மனவீசும் அந்த வண்ண மலரை என்னால் காண முடியவில்லை. கடைசியில் வாழ்விலே அவளை மறக்க முடியாவிட்டாலும் சாவிலாவது மறக்கலாம் என்ற ஒரே நம்பிக்கையோடு இங்கு வந்தேன். அந்த நம்பிக்கையிலும் நீ எங்கிருந்தோ வந்து மண்ணை போட்டு விட்டாயே. உன் கதையிலே புத்திசாலித்தனம் இல்லையாவிட்டாலும் புதுமை இருக்கிறது. இதுவரை நானும் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளில் எல்லாம் தனக்கு பிடித்தமான காதலனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்தான் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்படுவாள். நீயோ அவள் போனால் இன்னொருத்தி என்று நினைக்காமல் இத்தனை வருட காலம் உன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்பட்டிருக்கிறாய். ரொம்ப ஆச்சரியம் தாண்டா. வா, உனக்கு அந்த கனவுக்களி தானே வேண்டும், நான் கண்டுபிடித்து தருகிறேன். வேண்டாம் தங்கராஜ், வீண் முயற்சி. அப்போது அவள் பொந்து கிளியாயிருந்தாள். இப்போது எவனிடம் கூண்டு கிளியாயிருக்கிறாளோ? அதிலும் அன்று நீ பார்த்த தென்றல் அல்ல நான். எனக்காக உன் வீட்டு ஜன்னலை திறந்துவிட. புயல் உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டில் நிலவும் அமைதியும் என்னால் குலைந்து விடலாம். புயல் அடிக்கும் போது ஜன்னலை இழுத்து மூடிக்கொள்ள எனக்கு தெரியும். சரிதான், வாடா. வந்த பிறகு மூடுவதை விட வருவதற்கு முன்பே மூடுவது நல்லது. நான் வருகிறேன் தங்கராஜ். சிவா, இந்த அயோக்கியம் தான் என் பொண்ணுக்கு பின்னால கொண்ட பிரச்சனை போல ஓடியாண்டான். இந்த பையனா பாடிக்கிட்டு இருந்த காம்பவுண்ட் பிளேட்ல கண்ணாடி கிளாஸ் எடுத்து அடிச்சு உடைச்சு விட்டான். நானா? ஏன்டா செய்யறதுன்னு செஞ்சுட்டு முழிக்கிற? வாரா ஸ்டேஷனுக்கு. ஐயா, இவன் நிரபராதியா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா. நீ யாரியா? அவனும் என்ன போல ஒரு பைத்தியம். ஆனா இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு முத்தல. வாங்க. ஜீவா, இதுக்கு தானே உன்னை காப்பாத்தின. என்னை யாரும் காப்பாற்ற முடியாது தங்கராஜ். காப்பாத்துறதா இருந்தா அவ தான் வந்து காப்பாற்றணும். சரிதான், வாடா. ஜீவா, ஜீவா, இல்லை ஜீவா, புலியின் வாயிலிருந்து காப்பாற்றின உன்னை நரியின் வாயிலிருந்தும் நான். இப்பொழுது அவன் காதலி மட்டுமல்ல, அவனும் கூண்டு கிளியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வழியில என் நண்பனை பார்த்தேன் மங்களா. அவரை பார்த்ததும் உங்க பசியை கூட மறந்துட்டீங்களாக்கும். பசியை மட்டும் என்ன, இந்த உலகத்தையே மறந்துட்டேன்னு சொல்றேன். அப்புறம் அது பெரிய கதை, நீ வா சொல்ற. ஏண்டி பார்வதி,
இவ்வளவு நேரம் லைட் எரிஞ்சா என் காலனி என்ன ஆகுறது? ஆனா வருவாளோ எந்தன் சின்ன வருவாளோ யாருக்காக காத்து எல்லாம் என் பொஞ்சாதி சின்னாய்க்குதான். சின்னாய்க்காரி வீட்டு விளக்க அணைச்சிட்டு மறுவேலை பாரு. சரி. சும்மா வருமா சொம்பு தாய் சுகம் 2ஆம் தாரம். யாரடி அங்க இந்நேரத்துக்கு தண்ணி பிடிக்கிறது? அவன் என் கன்னத்துல பட்டு அங்க அடக்க ஒடுக்கத்த பாப்போம். என் நண்பனை பைத்தியக்காரனாகத்தான் ஆக்கி விட்டது மங்களா. இவ்வளவுதான், வாங்க சாப்பிட. அப்பா யார் ஏண்டா பொழுது விடிஞ்சு இருந்துக்கலாம். நேற்றைக்கு யமன் வாயிலேந்து அவனை எப்படியோ காப்பாத்திட்டேன். இன்னைக்கு போலீசார் வாயிலேந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க அவரால உங்களுக்கு ஒரு வம்பும் வராம இருந்தா சரி. ஐயா, யாரையா நீ? எங்கே வந்த? என் பேர் தங்கராஜுங்க. என் நண்பன் ஜீவாவுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்காரமா அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குற்ற உணர்வு ருஜுவாகலன்னு அவரை விட்டுட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. அப்படியா? ஜீவா, ஜீவா, தங்கராஜ், ஜீவா. குட் மார்னிங் சார். அன்னைக்கு சொன்னேனே என் நண்பன் ஒருக்கு வேலை கொடுக்கணும்னு, இவன் தான். ஓஹோ, பொண்ணு வேலை இல்லையே, இருக்கிற ஆட்களவே முதலாளி பொறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மாங்க. எங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் கொடுத்து 7 வருஷம் ஆச்சுங்களா. இந்த வருஷம் எங்க கேட்டுற போறோம்னு எங்களை மிரட்டுறாரு. அவ்வளவுதாங்க. பெரிய ஆள்டா நீ. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். ஐயோ, அது வரைக்கும் என்னால இவனை கட்டி காக்க முடியாதுங்க சார். நீங்க தான் சார் தயவு பண்ணுங்க சார். சார் நீ ஏன்டா உடம்பு தொட்டு பாக்குற? பின்ன என்ன, செத்ததுக்கு அப்புறம் ஊத வேண்டிய சங்க இப்பவே ஊதுறான்னா மனுஷனுக்கு சந்தேகம் வராதடா. இது யார் தம்பி? இவன் என் சிநேகிதன் அம்மாயி. அம்மாயி, என் சம்சாரம் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ தான் இவனுக்கு அந்த சாப்பாடு போடணும். அதுக்கு என்ன சொல்லிட்ட என்ன போறான ஒருத்தன் அவன் தான் நம்ம கம்பெனிக்கு தங்கராஜ் புதுசா கொண்டாந்து போட்ட தீனியா? ஆமா ஆமா, பையன் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவன்ல, எப்படியோ ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளிட்டான். நீ ஒரு பைத்தியாரன். இதெல்லாம் எத்தனை நாள் வாழ்வுடா? எல்லாம் இந்த 1 மாசம். அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயிலிருந்து ஒரு புது மேனேஜர் வரப்போறான். விட்டு தள்ளப்ப. ராம ஆண்டாலும் ஒண்ணுதான், ராவண ஆண்டாலும் ஒண்ணுதான். ராத்திரிக்கு புவ்வாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரி, பணந்தான பேட்டரி. ராப்பகல் அலைஞ்சால் என்ன, நாய் போல தெரிஞ்சால் என்ன, ராத்திரிக்கு புவ்வாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய, பணந்தான பேட்டரி. மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையா இருந்தால் என்ன, மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையா இருந்தால் என்ன, மாத கழிவில நாணயம் போகுது, மாதம் 30 வாங்கியும் கட்டல. ராத்திரிக்கு புவாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய, பணந்தான பேட்டரி. இழைப்பு இல்லாது உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. ஆமாப்பா, இழைப்பு களைப்பு இல்லாது உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. எனக்கு உனக்கும் சம்பளம் வாங்கினதுதான்
வீட்டிலே நெருக்கடி 7-8 புள்ள குட்டிகளோடு வாழ பிறந்தவன் என்ன செய்வான் ராத்திரிக்கு பூவாவுக்கு லாட்டரி வாழ்க்கை லைட்டரிய பணம் தானே பேட்டரி 8 நாளா அலையாலஞ்சோம் 2 நாள் லாபமும் இல்லை என்றோ எல்லா மார்க்கெட்டும் டல்லென்றோ ఏమి చేతది రామాడప్పంద ఎక్కడ పోయింద என்னாண்டி சொல்வது எங்கேண்டு போவது என்னாண்டி சொல்வது எங்கேண்டு போவது இந்த சாமியும் ஏனென்று கேட்கல என்னாண்டி சொல்வது எங்கேயும் ஏனென்று கேட்கல ஏனென்றும் கேட்கல பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கல பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கல ராப்பகல் அலைஞ்சால் என்ன நாய் போல தெரிஞ்சால் என்ன நடக்காது பணத்தை திருடி பிழைச்சாலும் நடக்காது காக்கா பிடிக்கும் முடியா பேட்டரி இதுவரை தெரியாம தான் இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருன்னு இவர் முறைக்கிறாரு? இவர் முறைக்கிறத பார்த்தா சொக்கி தூக்கி வாயில போட்டுருவாரு பொருக்க. என்ன சொக்கலிங்க இந்த காலனியில ராஜா, அவ ராணி விழுந்துரும் சொல்லுங்க. போப்பா போ. தங்கராஜ், யாருப்பா அவன் வள்ளுன்னு விழுவுறான்? நான் என்னமோ இப்படி ஒரு பெண்ணு இருப்பாளான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, அது எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? அவன் இவன் மேல ஒரே பைத்தியம். அவனோட பைத்தியத்துக்கும் காரணம் ஒரு பெண் தானா? சரி சரி ஜீவா, போய் அலாம பார்த்து அப்படியே ரூமை பாத்துங்க பாபா. என்ன கோபம் மிஸ்டர் உபதேசத்துக்கு? உங்க லட்சியத்துக்கு விரோதமா இங்க யாராவது? ஆமா பிரதர்னா, இவன் என்னவோ அவனுக்கு அபகாரம் செஞ்சிட்டு இருக்கான். ராஸ்கல் ஸ்டூபிட். யாரை திட்டுறீங்க? என்ன மிஸ்டர், உங்களை திட்டு வேணும். வாட் இஸ் தி மீனிங்? என்னது? அந்த நெருப்பை எப்படி காமிக்கிறீங்களா? மிஸ்டர், இன்னைக்கு நீங்க என்ன நெருப்பு கேக்குறீங்க, நான் கொடுக்கறேன்னு வச்சுங்க. நாளைக்கு இன்னொருத்தனை கேக்குறீங்க, அவனும் கொடுக்கறதா வச்சுங்க. கடைசியில என்ன ஆகும்? என்னைக்கு நீங்க பிறருடைய முயற்சியில சிகரெட் குடிக்க பாப்பீங்களே தவிர உங்க தயவுல சிகரெட் குடிக்க ஒரு நாளும் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் இந்த உபதேசமா? வருத்தப்படக்கூடாது, எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றேன். வாசகசாலை உதவி நிதிக்கா? ஆமா ஆமா, நம்ம உதவி நிதிக்குன்னா எந்த பையன் டிக்கெட் வாங்குறேங்கிறான். ஆமா மிஸ்டர், என்ன டிராமா போடலாம்? ஏன்பா, கட்ட பொம்மை நாடகம் போட்டா இப்போ ரொம்ப நல்லா வசூலாகும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சோயராஜன் தான் வந்துருச்சே, அதுக்காக சண்டை போட்டவங்க கதை இப்ப எதுக்கு? ஆமாங்க, காதல் கதை தாங்க எந்த காலத்தையும் எடுக்குங்க. இல்லங்க அப்போ ரோமியோ ஜூலியட் அது இல்லங்க, அது இல்லைன்னா லைலா நாசமா போச்சு போ. காதல் கதை வேணும்னா ரோமுக்கும் அரேபியாவுக்கும் தான் போகணுமா? தமிழ்நாட்டுல இல்லையா வள்ளி திருமணம்? அதுல இல்லாத காதல் ரசமா? நான் சின்ன பேபியா இருக்கும் போது நம்ம கிட்டப்பா வந்து வேலன் போட்டுக்கிட்டு பாடுவான் பாரு. காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, மேயாதமான் புள்ளி மேவாதமான், மேயாத மேயாத மானும் வர கண்டதும் உண்டோ, வள்ளி மேயாத மானும் வர கண்டதும் உண்டோ. அதை விட கோவலனார் என்ன சொன்னார்?
என்ன சொன்னார் பெண்ணே என்ன சொன்னார் பெண்ணே புலிக்கு நடக்கும் மாதவிய கட்ட சொன்னார் ராஜா கட்ட சொன்னார் கண்ணகியா என்ன சொன்னார் பெண்ணே என்ன சொன்னார் பெண்ணே என்ன சொன்னார் பெண்ணே கால் சிலம்ப விக்க சொன்னார் ராஜா விக்க சொன்னார் பத்திரகாளி போல் கண்ணகி வந்தாள் பாண்டியராஜன் தூண்டி மீனை போல் பரதவிக்கவே படிக வாங்கிறான் குற்றவாளியார் கோமலன் தாண்டா பாண்டியன் தான் கண்ணகி இல்ல ஆமா அவதான் குட்டி கிழிச்சா ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மணா ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மணா திரப்படலன்றோ லக்ஷ்மணா திரப்படலன்றோ ஆகையாலினி மேலவசியாம் நாகமே நடத்திடிவாவோமே சமூக நாடகமே. சமூக நாடகமா? அப்போ போராமாதம் வலது தளர்ந்து ஈராமாதம் சத்யகீர்த்தி அடிவாத கிருஷ்ணமூர்த்தி அப்போ எப்பதான் நாடகம் நடத்துவோம் ராமமூர்த்தி. நடையா நடையழகி நாதாங்கி காதழகி நீ சிமிட்டி நடக்கையிலே சிவம் பறி போகுதடி பங்காரு அப்படி போடு மன்னாரு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி பஞ்சு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி பல் 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 All right. போதும். எடடி குச்சிக்குள்ள முருகாயத்தனை நாடு இருக்க மச்சி வீடு கட்டி கடா பழனி மலையில் வாழ்பவர். நான் இறங்கல, இந்த ரூம் நம்மளை இறங்க சொல்லுது. ஏன் பிடிக்கலையா? பிடிக்காம என்ன, எல்லாம் எஞ்சான் உடம்புக்கு 8 அடி ரூம்னு கணக்கு பார்த்து தானே கட்டி இருக்கு. ஏன் ஜீவா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க. அப்படி இருக்கு இந்த அலங்காரத்தை மாத்திரம் எப்படி அளக்காம கட்ட முடியும்? அப்பா வாடா கண்ணா. ஏய், இது யார் பாத்தியா? புது மாமாடா. அப்போ பரிசா பண்ணதும் குப்பையில போட்டுருவியா? பலே பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இங்க வாடா தம்பி. நான் தம்பி இல்ல, மாப்பிள்ள. சரதா மாப்பிள்ள சார், கோச்சுக்காதீங்க வாங்க. இந்த பாருங்க மிஸ்டர் மாப்பிள்ள, தற்சமயம் உங்களுக்கு செய்து கொடுக்க என்கிட்ட பொண்ணு கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு மிட்டாய் கொடுக்கறேன், வேணுங்களா? நீ இங்கே இரு, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.